මගේ දේශපාලන எனது அரசியலில் தாய் வீட்டுக்கு மீண்டும் வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். මට ඇතුල් වීමට අවස්ථාව ලැබීම ගැන මම විශේෂයෙන්ම සතුටු වෙනවා. මගේ ආදරණීය බිරිඳ ජයන්ත මගේ දරුවන් මේ සියලු எனது அன்பு மனைவி மற்றும் பிள்ளைகள் எனக்கு ஒரு விடயத்தை கூறினர். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள், நாங்கள் உயிரிழக்கவும் தயார் என்று கூறினர். நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளராக இருந்து கொண்டு நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அடையும் மன அழுத்தம் எமக்கு தெரியும் என்று கூறினர். තාත්තට තියෙන මානසික පීඩා අපිට පේනවා. තාත්තා ගෙදර ආපුවම මොනවද කල්පනා කරන්නේ? තාත්තා ඇඳට වෙලා මොනවද හිතන්නේ? තාත්තා අපිත් එක්ක කොහොමද කතා කරන්නේ? මගේ අප්පච්චි எனது தந்தை கவிதை புத்தகங்களை விற்று இந்த கட்சியை பாதுகாத்த ஒரு அப்பாவி மனிதர். இதற்கு பின்னர் அப்பம் தருவதில்லை என்று நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தின் பொழுது ஜனாதிபதி கூறினார். ராஜித்த நீங்கள் போவீர்களா என்று கேட்டார். நான் நித்திரையில் என்று கூறினேன். எனினும் நாம் மாலை வேளையில் சென்றோம். மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றதும் அனைத்து அதிகாரங்களையும் ரணிலுக்கு வழங்க வேண்டும். இதற்கு வாக்களிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கு 150 கொம்புகள் இருக்க வேண்டும். நான் தற்பொழுது எனது மனைவிக்கு போகின்றேன் என்று கூறுவதில்லை, வருகின்றேன் என்றே கூறிவிட்டு வருவேன். போகின்றேன் என்று கூறினால் அடுத்த பக்கம் வேறு விதமாக பேசுவர். මගේ යාළුවන්ට කියන මං එන්නම් මචං දැන් යන්නම් කියන එක යනකො බයයි අන්න අහලා යනවා කිව්වා කියලා අනිත් පැත්තට කේලම කියනවා අපේ ගම් වල කියමනක් තියෙනවා வாளில்லாத நாய்க்கு காதலிக்க முடியாது என்று எமது கிராமத்தில் கூறுவர். மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு மிருகமே நாய். வாயில்லாத நாய்க்கு காதலிக்க முடியாது. ආදරණීය බැල්ලියක් කරේ දැක්කම හොඳට නැට්ට තියෙන බල්ල කච කච ගාලා මේක ගසනවා. නැට්ට නැති බල්ලාර වගේ කෙනෙක් දැක්කම ගානවා මිසක් ලව් කරන්න බෑ.